ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR AUD சார்ட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸாக்டான சார்ட்டை நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபுல் டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? அதை வந்து மாற்றி நம்ம இது பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வழக்கமாக வந்து நம்ம ஜோனுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து சார்ட் கொடுத்துருப்போம். பட் இதில் வந்து ஆஃப் டார்கெட் இருக்குது. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸான வீக்லேயே நம்ம இந்த சார்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் கொடுத்துட்டோம். அந்த இது வந்து கரெக்டாக சொல்லணுன்னா வந்து ரொம்ப ப்ரீவியஸ் வந்து நம்மளால் போக முடியல. ஏன்னா டிஸ்கார்ட் வந்து சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுலேருந்து கரெக்டாக வந்து டிஸ்கார்ட் ஒர்க் ஆகலை. இது நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த சார்ட் வந்து நான் பாதியிலேருந்தே காட்டிடுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நமக்கு வந்து இது கரெக்டாகிடும். ஏன்னா வந்து மற்ற எல்லா சார்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1-2 சார்ட் மட்டும்தான் ஆஃப் டிபியில் வந்து இருக்குது. ஸோ வந்து இதனால் இந்த பிரச்சனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஜோன் மார்க்கிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ஜோன், எதுக்காக வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஜோன். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஜோனில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வந்து டேட்டா ரேஞ்சுன்னா இதுலேருந்து இது வரைக்குமே டேட்டா ரேஞ்ச் தான். ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே தான் வந்து எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இடையில எங்கேயும் நமக்கு வந்து சாலிடான ஒரு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ டேட்டா ரேஞ்ச் அப்படின்றது ரொம்பவுமே ஹியூஜானது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோன் அப்படின்றது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. எப்படி அப்படின்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனுக்கு நம்ம இது ஆல்ரெடி இது வந்து ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கும். இது வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோஸில் செக் பண்ணிங்கனாலே இருக்கும். இந்த ஜோன் ப்ரீவியஸ் வீக்லேயே ஜோனுக்கு வராதுக்கு முன்னாடியே டார்கெட் அடிச்சு நம்ம வீடியோஸில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜோனுக்கு இது வந்து ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டி. சரிங்களா? லிக்விடிட்டி வச்சு ஜோன் சூப்பராக எடுத்து மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ஜோனை நம்ம மறுபடியும் வந்து அந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வருது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த மார்க்கெட்டில் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஜோன் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரிங்களா? LQSன்னு போட்டிருக்கானுங்க. இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எதனால் நான் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டாப்பை வந்து இது தூக்கிடுச்சு. சரிங்களா? டாப்பை தூக்கிட்டு பாடி க்ளோஸ் வச்சதுனால நான் இதை வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து சிஹெச் வந்து சூப்பராகவே கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு சிஹெச் வந்து நீட்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஜோன் மார்க்கிங் வந்து 1 ஹவரில் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு டிமாண்டை தொட்டு இன்னொரு டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அந்த டிமாண்டுக்குள்ள வந்து லிக்விடிட்டி இருக்குன்னா அது வந்து ஹை ப்ராபபிலிட்டிஸ் தான். ப்ளஸ் ஸ்வீப் இருந்துச்சுன்னா அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரின்னு நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குதுங்க. நீட்டாக வந்து ஜோனை வந்து மார்க் பண்ணுறோம். ஜோன் மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குங்க, ஒரு சிங்கிள் டாப் லிக்விடிட்டி ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இது க்ரியேட் பண்ணி வரப்போ இங்கே ஒரு டாப் க்ரியேட் ஆச்சுன்னா நம்ம வந்து டபுள் டாப்னு போட்டு தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரியே வந்து மார்க்கெட்டு நீட்டாக வருது. வந்து ஒரு டாப்பை வந்து பாட்டம் வந்து க்ரியேட் பண்ணுது. இதை வந்து நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டபுள் பாட்டம்னு எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஜோன் வந்து வருது. இப்போ வந்து இந்த ஜோனுக்கு 5 மினிட்ஸில் நமக்கு ஒரு சிஹெச் வந்து தேவைப்படுது. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற சிஹெச் பாயிண்ட் இது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு சிஹெச் பாயிண்ட். சரிங்களா? ஒரு லைன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். உடச்சிட்டு கீழே போகுது, வேறு ஒரு சிஹெச் பாயிண்ட் வந்து நமக்கு மேக் ஆகுது அப்படின்னா அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு சிஹெச் பாயிண்ட். ஏன்னா வந்து லோ பிரேக் ஆகி இன்னும் கீழே போயிருக்கு. சரிங்களா? மைன்யூட்டாக வச்சாலும் நமக்கு சிஹெச் தான் மைன்யூட்டாக வந்து உடச்சிருக்கு. ஸோ சிஹெச் அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். பட் இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு சிஹெச் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்த் இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த ஒரு மூமெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப மேலே வந்து மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கணும். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு சிஹெச் இதை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு மூவ் தான். சரிங்களா? பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? லிக்விடிட்டி வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணி வச்சதுன்னா சூப்பர். இப்போ அதுவும் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. பட் ஸ்டில் நம்ம ஆல்ரெடி வந்து நான் இந்த சார்ட்டில் இருந்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இந்த இடத்துல என்ட்ரி தான். பட் ஸ்டில் இந்த ஒரு ஜோனை வந்து மார்க்கெட் உடச்சிருக்கு. பட் நீங்கள்
இங்கே என்ட்ரி போட்டுட்டு நேராக வந்து நம்ம 1 hour ஆர்டர் பிளாக்கில் எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிக்கல் கிடையாது. பட் நம்ம 5 minutes போடுறப்ப நமக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருச்சு இந்த தடவை. சரிங்களா, இப்போ நம்ம வந்து 5 minutes போவோம். 5 minutes இந்த ஒரு பிளேஸில் என்ட்ரி இங்கே வந்து எஸ்எல் 1 hour வந்து எஸ்எல் வைக்கிறோம். காரணம் என்னென்னா இது வந்து ஒரு 50% ஆர்டர் பிளாக் கேண்டில் 1 hour. சரிங்களா, அதனால் வந்து 50% மிட்டிகேட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட்டாக கொஞ்சம் கீழே எஸ்எல் வைக்கிறோம். சரிங்களா, அப்படி வைக்கிறப்ப நமக்கு வந்து இஷ்யூ வராது. அதே மாதிரி வருது, மேலே வந்து தூக்கிட்டு போகுது, உடச்சி எடுக்குது. ஸோ ஓகே, இது வந்து ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ சார் இந்த என்ட்ரி வந்து எனக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, உடச்சிருச்சு, நான் ஷார்ட்டாக வச்சு அங்கேயே வந்து எனக்கு எஸ்எல் அடிக்குது அப்படின்றவங்க நீட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 hour ஆர்டர் பிளாக்குக்கு 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம சார்ட்டை வந்து மாற்றிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இப்போ இதில் வந்து எது வந்து ஆர்டர் பிளாக். சரிங்களா, சிஹெச் வந்து நமக்கு வச்சதுக்கப்புறம் 1 hour இதுதான் நாங்கள் ஆர்டர் பிளாக் நீட்டாக வருது. மார்க்கெட்டு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி நமக்கு எங்கேங்க ஃபுல்லாக இறக்கி இங்கே ஆர்டர் கொடுக்குது. ஸோ இங்கே நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூஷன் போட்டுட்டு இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இங்கே நம்ம வழக்கம் போல் டார்கெட்டை தூக்கி மேலே வச்சிடறோம். சரிங்களா, இது வரைக்கும் வைக்கிறோம். பட் மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து போயிருக்கு. இங்கே வந்து ஏன் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரியும். என்ன அப்படின்னா இது ஒரு 50% பாடி கேண்டில் இம்பேலன்ஸோடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பிங் வந்து மார்க்கெட் போட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அச்சீவ்மெண்ட் டைம் அப்படின்னு அச்சீவ்மெண்ட் எவ்வளோ வந்து ஆர்ஆர் வந்து இது பண்ணியிருக்கு அப்படின்னா 1 hour நீங்கள் வச்சாலே 6.98 வந்து வந்திருக்குது. ஒரு 1:7 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து பிப்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் மெயின். சரிங்களா, இங்கே போடுறீங்க அப்படின்னா இது வரைக்கும் பிப்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு 148 பிப்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா, 148 பிப்ஸ் வந்து நம்ம சாலிடாக எடுத்து நம்ம வந்து இது பண்ணலாம். சரிங்களா, பிகினர்ஸ் அப்படின்றப்போ 1:3 அப்படின்னா இங்கேயே வந்து முடிஞ்சிடும். அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் 50% எதுவுமே கிடையாது. இங்கே தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் டேரெக்டாக வந்து இது வரைக்கும் லான்ச் ஆகும். அது ப்ராப்ளம் இருக்காது. ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.